ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் ஸ்ரீராம்கா. இன்னைக்கு எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாள். ஏன்னா, நம்ம பரம எதிரியான பாஜகவையே வந்து நமது நாட்டின் இளைஞர்கள், மாணவர்கள் வந்து முதல் முறையா முட்டி போட வச்சிருக்காங்க. இது முதல் முறையா நடக்கல. பட் இதுக்கு முன்னாடி அவங்க நெறையா பில் பாஸ் பண்ணி வாபஸ் வாங்கியிருக்காங்க. பட் ரெசிக்னேஷன் இந்த தடவ பண்ண வச்சிருக்காங்க நம்ம இளைஞர்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த விஷயமுமே. ஏன்னா, சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு பெரிய கொடுங்கோல் ஆட்சியாளன வந்து பின்வாங்க வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் இளைஞர்கள் பண்ணியிருக்காங்கன்றது வந்து, இது வந்து ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லுவேன். இளைஞர்களுக்கு ஒரு முதல் வெற்றின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா, இதே மாரியான 1894ல வந்து 23 வயசுல ஒரு இளைஞன் வந்து ட்ரெயின்லேருந்து எறியப்பட்டாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நீங்க உட்கார தகுதி இல்லாத ஆளு அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் இருந்துமே வெளிய தூக்கி எறியப்பட்டாரு. அவருக்கு அன்னைக்கு வந்த அந்த கோபம், அவரோட அந்த கோபம் வந்து இன்னைக்கு அதுக்கப்புறமா வந்த காலகட்டம் தான் அந்த சுதந்திர போராட்டமா மாறி இந்த இந்திய விடுதலைக்கு ஒரு வித்திட்டதா அமைஞ்சது. அதுபோல தான் நானும் இந்த போராட்டத்த பார்க்குறேன். இந்த இளைஞர்களின் முதல் வெற்றி நமது இந்தியாவை இந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்களிடமிருந்து விடுவிக்கக்கூடிய முதல் போராட்டமா இத நான் பார்க்குறேன். இத வந்து ரொம்ப ஒரு சீரும் சிறப்புமா அந்த இளைஞர்கள் நடத்தியிருந்தாங்க. இந்த தர்மேந்திர பிரதான், தர்மம்னாலே என்னன்னு தெரியாத தர்மேந்திர பிரதான ரிசைன் பண்ண வச்சாங்க. ஒப்புக்கொண்டு ரிசைன் பண்ண வச்சாங்க. ஆனா, பேய் போய் பூதம் வந்த கதையா வந்து ஜோஷின்றவர் வந்தாரு. அவரும் இவர் எப்படி ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவரோ, அதே போல தான் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்க ஜோஷின்றவரும் ஆர்எஸ்எஸ் பக்கா சங்கின்னே சொல்லலாம். அவர் வந்து எப்படிப்பட்ட சங்கினா, பில்கிஸ் பானுன்னு ஒரு இஸ்லாமிய பெண்ணை வந்து கர்ப்பிணி பெண்ணை 11 பேர் ரேப் பண்ணியிருப்பாங்க குஜராத் கலவரத்தப்ப. கர்ப்பிணி பெண்ண 11 பேர் இந்த ஆர்எஸ்எஸ் தீவிரவாதிகள் வந்து கற்பழிச்சிருப்பாங்க. அவங்கள சட்ட போராட்டம் பண்ணி அவங்கள ஜெயில்ல வந்து ஆயுள் தண்டனை வாங்கி குடுத்தாங்க. அவங்கள வந்து ரீசென்ட்டா விடுவிச்சாங்க. இந்த பாவ மன்னிப்பு நன்னடத்தையின் காரணமாக விடுவிக்கிறோம்னு சொல்லி விடுவிச்சு, அவைங்கள மாலையெல்லாம் போட்டு வேற வரவேற்த்தாங்க. அந்த 11 பேரையும். இதெல்லாம் எப்படி மனசாட்சியோட செய்றாங்கன்னு தெரியல. அவைங்களுக்கு சப்போர்ட்டா என்டிடிவில ஒரு டிபேட்ல பேசின மகான் தான் இந்த புதிய கல்வி அமைச்சர்ன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பிரச்சனை ஒண்ணுதான். பேய் போய் பூதம் வந்த கதை தான். இவருமே பெரிய ஒரு ஊழல்வாதி தான். என்ன எல்லாமே அந்த ஆர்எஸ்எஸ் சங்கி டவுசர்களாவே வந்துட்டு இருக்கு தொடர்ந்து. ஸோ இந்த போராட்டத்தப்போ என்ன நடந்தது அப்படின்னா, வந்து இந்த மாணவர்கள் வந்து அந்த பார்லிமெண்ட் முற்றுகையை நோக்கி போகும்போது, அவங்க மேல தடியடிகள்லாம் வந்து பிரயோகிக்கப்பட்டது. பயங்கரமான ஒரு கொடூர தாக்குதல் நடந்தபோது, இதை வந்து பார்லிமெண்ட்ல இருந்த எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும், காங்கிரஸ் தலைவர்களும் பார்த்து சகிக்க முடியாம, இவங்க என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா, பிரதம மந்திரியோட வீட வந்து போய் முற்றுகையிடுறாங்க. ஸோ அந்த முற்றுகையினால தான் வந்து இந்த இந்த தடியடிலாம் கொஞ்சம் குறைக்கப்பட்டு, அவங்க மேல கவனம் செலுத்தப்பட்டனால, மாணவர்கள்னால கொஞ்சம் தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நெறையா கிடைச்சது. ஸோ இத வந்து வேற மாரி அரசியலும் பேசியிருப்பாங்க நெறையா பேரு. இப்ப பாயிண்ட் அது இல்ல. அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள், இந்த ரெசிக்னேஷன் இதுக்கெல்லாம் அப்புறம் வந்து அந்த 29 அன்னைக்கு இந்த முக்கியமான இவ்ளோ மாணவர்கள் போராட்டம் பண்ணி ரிசைன் பண்ண வச்ச பிறகும் இந்த பில்ல பாஸ் பண்ணது அவங்க தான். இவ்ளோ பெரிய ஒரு முக்கியமான பில் பாஸ் ஆகும்போது, இளைஞர் மேல இவ்ளோ பெரிய தாக்குதல் நடத்திட்டோன்ற ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம, எதுவுமே இல்லாம அதுக்கு வந்து நம்ம பார்லிமெண்ட்ல வந்து பதில் சொல்லணும், அத ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஞ்சம் கூட ஒரு மக்கள் மேல ஒரு எண்ணமே இல்லாத, இந்தியாவிலே ஒரு முக்கியமான 2 பதவிகள வகிக்கிற பிரதமர் மோடியும், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவும் அன்னைக்கு பார்லிமெண்ட்டுக்கு ஆப்சென்ட் ஆனது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதை தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் மீண்டும் கேட்டார். ஏன் இவங்க வரல? ஏன் இவங்க வரல? இந்த பில்லுக்கு அவங்க வர வேண்டியது தானே. இந்த பில் முக்கியமான பில். அவங்க தான் நின்னு பாஸ் பண்ணணும். ஏன் வரலன்னு சொல்லி திரும்ப திரும்ப கேள்வி கேட்டார். ஸோ மக்கள் மீது அவர்களுக்கு துளியும் அக்கறை இல்லை. இளைஞர் மீது துளியும் அக்கறை இல்லை என்பதை இந்த ஒரு செயலே வந்து எடுத்துக்காட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா முக்கியமான பதவி. அவங்க தான் பதிலே சொல்லி ஆகணும். பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற அவங்களே வந்து வரல. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அப்படி என்ன முக்கியமான வேலையா இருந்தது அவங்களுக்கு? ஸோ அவங்க வரல அப்படின்னா, அது வந்து உண்மையிலேயே வந்து இந்தியாவின் எதிர்கால கேள்விக்குறின்னே நான் சொல்லுவேன். இதுவரையும் பத்திரிக்கை தான் அவர் பார்க்காம இருந்தாரு. இப்ப பார்லிமென்ட்டுக்கும் அவர் வர்றதில்ல. ஏன்னா வழக்கம் போல அவர் என்ன பண்ணுவாருன்னா, பார்லிமென்ட் செஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அவர் வந்த உடனே ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் டீ ஆத்துற மாரி எதையாவது ஆத்தி விட்டு, அடுத்த நாளே வந்து எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஃப்ளைட்டு பிடிச்சி ஏதாவது ஒரு நாடு அவருக்கு தெரிஞ்ச, நமக்கு தெரியாத ஏதாவது ஒரு நாட்டுக்கு போய் மெடல் வாங்க போயிடுவார். ஸோ அதெல்லாம் இருக்க. என்ன பேசினாங்க இதில் வந்து ரொம்ப நல்லா அருமையாக பேசியிருந்தார் தலைவர் ராகுல் காந்தி. அது வந்து வைரல் வேற ஆச்சு. அந்த இது அவர் ஒரு 3 விஷயம் சொல்லியிருந்தார். இந்த சண்டை என்ன அப்படின்றது, யார் யாருக்குமான சண்டை அப்படின்னு ஒரு தெளிவாக சொல்லியிருந்தார். அதாவது என்னன்னா, 3 பேருக்கு இடையில இந்த சண்டை நடந்திருக்கு. அது யார் யாருன்னா, ஒன்று மாணவர்கள், இன்னொன்று இடியட்ஸ், இன்னொன்று பக்தால்ஸ்.
இவங்க 3 பேருக்கு நடுவில் தான் இந்த சண்டை. அதாவது மாணவர்கள் என்ன கேட்குறாங்க, அவங்க நேர்மையான ஒரு கோரிக்கையை கேட்குறாங்க. இத்தனை பேப்பர் லீக்ஸ், இத்தனை நீட்டிலிருந்து விலக்கு, பேப்பர் லீக்ஸ் ஆகக்கூடாது, இந்த மாதிரியான கோரிக்கைகளை மாணவர்கள் வைக்கிறாங்க. இதுக்கு வந்து தார்மீக பொறுப்பேற்று எஜுகேஷன் மினிஸ்டர் பதவி விலகணும், இந்த மாதிரி கோரிக்கைகள். ஆனால் இதை வந்து கொஞ்சம் கூட செவி சாய்க்காம இது 20 நாளாக நடக்க விட்ட இடியட்ஸ், முட்டாள்களின் தலைவன் முட்டாள் அப்படின்னு மாதிரி பார்லிமெண்ட்ல டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பிஜேபி தலைவர் ராகுல் காந்தி அடிச்சிருப்பாரு, நேருக்கு நேராக தாக்கியிருப்பார் முட்டாள்கள்னு. அப்புறம் இந்த முட்டாள்களுக்கு முட்டு கொடுக்கும் ஆனந்த் இந்த பக்தால் வழக்கம் போல பக்தாள்கள் முட்டு கொடுப்பாங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போதே வந்து நிறைய பக்தாள்கள் வந்து உள்ளே பூந்து அவங்களுக்கு ஃபேவரான சேனல்லாம் உள்ளே பூந்து விஷயத்தை வந்து வேற மாதிரிலாம் மாற்ற பார்த்தாங்க. பட் சுதாரித்து கொண்ட நமது இளைஞர்கள் அவர்களெல்லாம் தோலுறுத்தி காட்டி வெளியே விரட்டி வர்றாங்க. கான்ட்ரவர்சியலாக பேச பார்க்குறாங்க. இது வந்து நாங்கள் வந்து இது பண்ணல, இதை வந்து அமைதியான போராட்டம், நாங்கள் இதுதான் எங்களோட கோரிக்கைன்னு டீசெண்டாக சொன்னாங்க. அவ்வளோ ஒழுக்கமான ஒரு போராட்டம் இந்தியாவில் நடந்ததுன்னா ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் இந்த போராட்டத்தை சொல்லலாம். ஜந்தர் மந்திரில் இளைஞர்கள் முன்னெடுக்கும் போராட்டங்கள் எப்போவுமே ஒழுக்கமாகவும் சீரும் சிறப்புமாகவும் வெற்றிகரமாகவும் அமையுதுன்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி இந்த போராட்டத்தை நடத்தி காட்டினாங்க நமது நாட்டின் இளைஞர்கள். என்னதான் அங்கே வந்து அவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கும்போதும் இங்கே தமிழ்நாடு எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு சப்போர்ட்டும் இங்கேருந்து குரல்களும் எழும்பாதனால அதுவே ஒரு பெரிய வருத்தமாக இருந்தது. ஏன்னா இங்கே கொஞ்சம் மண்சோறு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த டைமில். ஸோ அது மிக நீ மண்சோறு சாப்பிட்டது போதும், மண்ணுக்கு போராட வாடா அப்படின்னு வந்து அந்த இளைஞர்களையும் கூப்பிடுவோம். அவங்கள ஒதுக்க வேண்டாம், அவங்கள எதுவும் கிரிட்டிசைஸும் பண்ண வேணாம். அந்த இளைஞர்களையும் போராட்டத்துக்கு இனிமேவாவது களத்துக்கு வான்னு கூப்பிடுவோம். பார்லிமெண்ட்டில் என்ன ராகுல் காந்தி இதுதான் 3 அழகான ஒரு டிபேட் வச்சுருந்தார். சரியான கேள்வி கேட்டிருந்தார். இவங்களுக்குள்ளே நடக்குது, இந்த மாணவர்களோட எதிர்காலமே இதனால் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நீட்டுன்றதில் வந்து கொள்ளைகள் நடக்குதே தவிர அது பெரிய பெரிய முதலாளிகள் வந்து கல்வி மூலியமா வந்து கொள்ளை நடக்குது. கொள்ளையா பணங்கள் வந்து மக்களிடம் வந்து பறிக்கப்படுது கல்வியின் பேராலே தவிர அந்த மக்கள் அந்த அந்த இளைஞர்களுக்கு வாழ்க்கைக்கான தேவை எதுவுமே அதில் அங்கே நடக்கல. இதில் வந்து குறுக்கொள்ளியில் பேப்பர் லீக்ஸும் சரி, இதனால இறந்தது எத்தனை உயிர்கள் இறந்திருக்கு இந்த நீட்டுனால. சூசைட்ஸ் தமிழ்நாட்டிலே இந்த வருஷம் 6 பேருக்கு பக்கத்தில் சூசைட் பண்ணியிருக்காங்க இந்த நீட்டோட தோல்வி தாங்க முடியாமல். எத்தனையோ பேர் நல்ல இப்போ மார்க் வாங்கி நீட்டில் பாஸ் ஆகியுமே சீட்டு கிடைக்காமலாம் போனவங்கலாம் நிறைய உண்டு. நீயா நானா நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அது வந்து தெளிவாக விளக்கமாக வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பாங்க. என்னதான் ஒரு புறம் வந்து நீட்டு தேவைன்னு சொன்னாலும் இன்னொரு புறம் வந்து நீட் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்றத வந்து தலைவர் ராகுல் காந்தி வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். வருங்கால இளைஞர்களை காப்பாற்றணுன்றதுக்காக பார்லிமெண்ட்டில் அவ்வளோ ஒரு செஷன் கொடுத்துருந்தாரு, ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. ரொம்ப அருமையாக இருந்தது. மெயினாக வந்து டேக்லைனாக சொல்லலாம்னா ஸ்டூடெண்ட்ஸ் இடியட்ஸ் ஆனந்த் பக்ஸ் அப்படின்னு தான் போட்டு டேக்லைனே போடலாம். அந்த அளவுக்கு அருமையாக டைரெக்டாக அடிச்சிருந்தாரு. உண்மையாகவே இந்தியாவில் பிஜேபியை இப்படி டைரெக்டாகவும் நேருக்கு நேர் எதிர்கொள்றதுக்கான தைரியம் உள்ள ஒரே கட்சி, சக்தியான கட்சி வந்து காங்கிரஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் இன்றைக்கும் வந்து எப்போவுமே காங்கிரஸுக்கு மக்கள் ஆதரவு எப்போவுமே இருக்குது, பெருகிக்கிட்டே இருக்குது அப்படின்றதும் ஒரு ஆணுத்தனமான உண்மை. அடுத்து பிரியங்கா காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு வந்து அவங்க அந்த சைட்லேருந்து ரிப்ளை பண்ண முடியல. அவங்க கூச்சல்லாம் போட்டாங்க. அவங்க டைரெக்டாக கேட்டாங்க, நீ எதுக்கு வந்து மாணவர்கள் மேலே கை வச்ச, உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா, யார் ஆர்டர் கொடுத்தா, ஹோம் மினிஸ்டரா இல்லை ராஜ்நாத் சிங்கா இல்லை பிரைம் மினிஸ்டரா, யார் ஆர்டரின் பேரில் இளைஞர் மேலே கை வைக்கப்பட்டது? அதுவும் பீகாரில் வந்து AK-47 துப்பாக்கி இளைஞர் மேலே பிரயோகிக்கப்பட்டது. இதை ராகுல் காந்தி அவர்களும் இதை வந்து நோட் பண்ணார். அவர் ஏன் இது பண்ணீங்கன்னொன்னே அந்த இதை வந்து அந்த போஸ்ட்டே அந்த டெலீட் பண்ணிட்டாங்க, அந்த நியூஸே டெலீட் பண்ணாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கொடூரமாக பெட்டல் கன்ஸு முதற்கொண்டு இந்த கண்ணீர் போய குண்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த பால்ராஸ் துப்பாக்கிகள் இதெல்லாம் வேறு இல்லாமல் பீகாரில் வந்து AK-47 பிரயோகம் பண்ணாங்க நமது நாட்டின் இளைஞர்கள் மீது, மாணவர்களின் மீது. அதை வந்து அவங்க டைரெக்டாகவே பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து ரொம்ப ஆணித்தனமாக பயங்கர போல்டாக கேள்வி கேட்டாங்க. நீங்கள் வந்து இது வந்து காங்கிரஸ் மட்டும் கேள்வி கேட்கல, இது மாணவர்கள் கேட்குறாங்க, இது இந்த ஹோல் இந்தியாவே கேட்குது, இதுக்கு நீ பதில் சொல்லி தான் ஆகணுன்ற மாதிரி கேள்வி முன் வச்சாங்க அவங்க மேலே. அதுக்கு எந்த பதிலும் அவங்கள்ட்ட இருந்து வர முடியல. ஹோல் ஆப்போனண்ட்டே சைலண்ட் பண்ணாங்க. ஒரு 5 நிமிஷம் அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அவங்க திணறினாங்க. ஏன்னா முக்கியமான 2 மண்டையுமே இல்லையே, ஒன்று பெரிய மண்டை மோடியும் இல்லை, இன்னொன்று சின்ன மண்டை அமித்ஷாவும் இல்லை. ஸோ அப்புறம் எப்படி அவங்க அங்கிட்டு உட்காந்துருக்கவங்களாம் எப்படி முதுகெலும்போட தைரியமாக பேசுவாங்க? பயப்பட தானே செய்வாங்க. ஏன்னா இவங்களுக்கே பயம் கண்டு வரலைன்னா அப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ பயம் இருந்திருக்கும் பார்லிமெண்ட்டில் உட்காந்துருக்கு. ஸோ இந்த விஷயத்தை தான் நான் இந்த வீடியோ மூலிமா ஹைலைட் பண்ணணும். இதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு அந்த பார்லிமெண்ட் ஸ்பீச்சஸ்லாம் கொஞ்சம் காங்கிரஸாரும் சரி, இளைஞர்களும் சரி, தமிழ்நாடு மக்களும் சரி, பார்லிமெண்ட் ஸ்பீச்சஸ் வந்து ராகுல் காந்தி அவர்களோடது, நமது காங்கிரஸ் தலைவர்களோடது, அப்புறமா வந்து எல்லா தலைவர்களோடதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து உண்மையிலே இந்த நாட்டில் வந்து என்ன நடக்குது, யாருக்காக யார் பேசுகிறா,
யாரு மக்களுக்கு ஆதரவா எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருக்காங்க, யாரு மக்களுக்கு எதிரா வந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்கன்றது உங்களுக்கு நிஜமாவே புரியும். ஏன்னா, இப்ப வந்து இளைஞர்கள்ல இருந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து லைவே பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்க. சட்டசபையும் சரி, பார்லிமென்ட்டும் சரி. ஸோ இன்னும் நெறைய பாருங்க இது மாரி. உண்மையான இந்த மாரி நல்ல விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க நெறையா. அத எடுத்து பாருங்க. அந்த விஷயங்கள பத்தி நீங்களும் டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியன்ல, பாயிண்ட் ஆஃப் வியூல எது சரின்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, அது அரசியல வந்து நம்ம வந்து தூரம் இருந்து பார்த்துலாம் கத்துக்க முடியாது. அத பேசி தான் கத்துக்க முடியும். என்ன இருக்கு அரசியல் என்பது வந்து உணர்வு தான். ஒரு அநியாயத்துக்கு எதிரா நமக்கு கோவம் வந்துச்சுன்னா, அதுதான் அரசியல். அதுதான் அந்த உணர்வு. ஸோ அந்த கோபம் தான் உணர்வே. அந்த அநியாயத்த தடுக்கணும்னு நெனைக்கிறோம்ல, அதுதான் அரசியல். ஸோ இது மாரியான காங்கிரஸோட தலைவர்கள ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாரி பார்லிமென்ட் ஸ்பீச்சஸ் நெறையா பாருங்க. நன்றி, வணக்கம்.